72 பேரில் 2 பிள்ளைகளுடைய பெயர் பைபிளில் சொல்லியிருக்கிறது. ஒருவனுடைய பெயர் அபிமெலேக் என்பது, இன்னொரு பிள்ளையினுடைய பெயர் யோதாம் என்பது. நீங்கள் ஒரு முறை இந்த அதிகாரத்தை பின்பு வாசியுங்கள். 2 பேருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெயர் அபிமெலேக், அவன்தான் பெரியவன், திறமசாலி, நல்ல ஒரு உயர்ந்த மனிதன், ஆளும்படி உரிய கப்பாசிட்டி எல்லாம் அவனுக்குள்ளே இருந்தது. அபிமெலேக் என்பது. யோதாம் சின்னவன், கடைசியானவன், இளைஞன், வாலிபன். அவனுக்கு போர் திறமையெல்லாம் இல்லை, ஆனால் மூத்தவன் அங்கே அபிமெலேக். இந்த அபிமெலேக்குக்கு ஒரு ஆசை, எப்படியாவது தகப்பனாகிய கிதியோனுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று. இனி கிதியோனுக்கு இன்னொரு பெயர் இருந்ததை நீங்கள் அங்கே வாசித்து பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தால், எருபகாலின் குமாரன் அபிமெலேக்கு. யார் இந்த எருபகால்? எருபகால் தான் கிதியோன் என்றால் பாகாலுக்கு சவால் விட்டதினாலே, பாகாலே முடிந்தால் என்னோடு வழக்காடு என்ற அளவுக்கு தைரியமாய் பாகால் விக்கிரகங்களை, தெய்வங்களை வழக்காட கூப்பிட்டவன். நீங்கள் அப்படி செய்ய முடியுமா? வந்து பார் என்று சொல்ல முடியுமா? இயேசு நமக்கு அரணான கோட்டையாகவும், பரிசுத்தாவியின் அபிஷேகம் நமக்கு கிரீடமாகவும் வல்லமையாகவும் இருந்தால், நாம் பார்க்கிற பார்வையிலே அசுத்தாவிகள் விலகி போகும். இன்னொரு வார்த்தையில் சொன்னால், நம்மை பார்க்க கூட அசுத்த ஆவிகளுக்கு விருப்பம் இல்லாமல் பயந்து ஓடி போய்விடும். கர்த்தர் அப்படி நம்மை மறைத்து கொள்வார். சாசு கண்ணில் படாமலே அவர் பார்க்க பிடிக்காதவனுக்கு. நம்மகிட்ட இருக்கிற அக்கினி பிரகாசம் அப்படிப்பட்டது. வெளியே பார்த்தா சாதாரண மனுஷர்கள் நாம். அதெல்லாம் தெரிய வேண்டியவங்களுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. பஸ்ஸில் போய் உட்காரும்போது பஸ் கண்டக்டருக்கு நம்மளை பற்றி தெரிய தேவையில்லை. நம்மள டிக்கெட் வாங்காமல் நம்மளை விடுறதுக்கு நம்மளை பற்றி தெரிய வேண்டியது யார்? வழியில் ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்துகிற திருடன், கொல்லவும் அழிக்கவும் வருகிற திருடன். அவன் நம்மளை கண்டால், நம்ம வாசனைப்பட்டாலே ஓடிப்போவான். நாம் தரித்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்ம தரித்திருக்கிற அந்த இயேசுவின் நாமத்தை, அதனால் நீ எங்கே போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா. பஸ்ஸில் ஏறும்போது ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். எங்கே போனாலும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல. அப்போ எருபகால் அவன் பாகாலோடு சண்டைக்கு போனவன். ஒரு ராத்திரி அவன் தன் ஃப்ரெண்ட்ஸ், சிநேகிதர்களை கூட்டிக் கொண்டு எழும்பி, தகப்பனுக்கும் தெரியாமல் அவன் ஊருக்குள்ளே போய் அங்கே இருந்த சகல பாகால் விக்கிரகங்களையும் அடித்து உடைத்து நொறுக்கி, ஏன்னா அவனுக்கு யெகோவா தேவன் மேலே அவ்வளவு வைராக்கியம். சின்ன வயசு, வாலிபன் வயசில். வேறு ஆட்கள் பின்னால் அவன் போகலை, கர்த்தர் தான் அவனுக்கு முக்கியம். வாலிப வயசுலேயே அவன் அப்படி. அதனால் பாகால்களுடைய விக்கிரகங்களை அடித்து உடைத்து நொறுக்கி, இதை மட்டும் கர்த்தர் நமக்கு சொல்லி இதை செய்யன்னு சொல்லியிருந்தால் நம்ம வேறு மாதிரி நினைப்போம். ஆண்டவர் இயேசு அதை சொல்லலை. நம்ம சாட்சி பொல்லாத ஆவிகளின் கோட்டைகளை உடைக்கும். நம்முடைய ஜபமும் உபவாசமும் சாத்தானுடைய கோட்டைகளை நொறுக்கும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.